عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن آمنا بالله. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: اتقوا مواضع التهم أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடைமுறைகள் பிறருக்கு நம் மீது நல்ல எண்ணங்களை உண்டாக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒரு செயல் நம்மை பார்க்கிற ஒருவருக்கு நம் மீது தீய எண்ணத்தை உண்டாக்கும்படியான ஒரு சூழலில் நாம் நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா எல்லோரிடத்திலேயும் போய் நான் நல்லவன், நான் இங்க வந்தது அதற்காக இல்லை அப்படின்னு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தண்ணீரை விளக்கம் தர முடியுமா? போற இடத்துல எல்லாம் நான் வந்து இங்க சும்மா தான் நின்றேன், நான் அதுக்கு வரல, இதுக்கு வரல. அப்ப இது மாதிரி சூழல்களை தவிர்த்து கொண்டு எங்கெல்லாம் நம்மை பார்க்கிற போது பிறருக்கு தீய எண்ணங்கள் உருவாக ஒரு வாய்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இடங்களை நாம தவிர்த்து கொள்ளணும். போறோம் வர்றோம், ஒரு பார் இருக்குது உதாரணமாக, அந்த பாருக்கு அருகில் அல்லது அந்த பாருக்கு நேராக நின்று நம்மை ஒரு நண்பர் சந்திக்கிறார் என்று சொன்னால் நாம கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோம். அந்த இடத்தில் நிற்பது நமக்கு பொருத்தமல்ல. நாம ஒன்றும் உள்ளே போய் மது அருந்தவோ எதுவுமே செய்யல. ஆனாலும் தூரத்தில் நம்மை பார்ப்பவருக்கு இவர் ஏன் இந்த வாசல்ல நிற்கிறாரு, இந்த பழக்கம் இவருக்கு இருக்குமோ என்றெல்லாம் எண்ணங்கள் உண்டாகுமே. அப்படி ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தவே கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க: இத்தகு மவாலி அத்துஹம், துஹமத்துகள், சந்தேகங்கள், தீய எண்ணங்கள் ஏற்படும்படியான இடங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முதல்ல நம்மை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்களை கரெக்டா வைக்கல, தீய எண்ணங்கள் ஏற்படுற மாதிரி நீங்க உங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. சில்லறை மாத்தம்னா இடமே இல்லாம அங்க போய் மாத்த முடியுமா? அங்கதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பொழுது, அங்க போனா சில்லறை வரக்கத்தான் கிடைக்குது. அதுக்காக நாம அந்த கடையில போய் சில்லறையை மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்? அது நமக்கு பொருத்தமல்ல, அழகல்ல, பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்களை உண்டாக்கும். அப்போ சந்தேகங்களை உண்டாக்கும்படியான இடங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இது முதல்ல நமக்கு நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அறிவுரை. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க தீய எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஒருத்தவங்களை நல்ல எண்ணங்களோட பாருங்க. அவர் எங்க நின்றாலும் இவர் நல்ல மனிதன், நம்ம எண்ணம் தான் தப்பு அப்படின்னு நினையுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு தரப்பு மக்களையுமே சீர்திருத்துகிறார்கள். நம்மிடத்தில் சொன்னார்கள், எப்போ அங்கெல்லாம் நிற்காத, எங்கெல்லாம் உன்னை பார்க்கிற போது சந்தேகங்கள் உண்டாகுமோ, தீய எண்ணங்கள் ஏற்படுமோ அந்த இடத்த நீ தவிர்த்துக்கோ. பிறகு அப்போசிட் பார்ட்டியை சொல்றாங்க, அப்படியே அவர் நின்றாலும் நீ அப்படி நினைக்காத. ஏன்னா அவர் ஒரு முஃமின், ஒரு முஃமினிடத்தில் அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்காது, செயல்பாடுகள் இருக்காது என்று நீ நினைக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கிறா இல்லையா? என்ன நீங்க எப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஒரு ஹஸரத் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப நான் போய் நிற்கிற இடம் ஒரு வித்தியாசமான இடமா இருந்தா அல்லாஹ் காப்பாற்றுவது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் தாறுமாறாக போகும். இது நம்ம மேல தப்பு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மஜ்ரல் இன்சான் மஜ்ரத் தமி மினல் இன்சான். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் நரம்புகள் எல்லாம் ஓடுகிறான். அப்ப அவன் தான் அந்த தீய எண்ணங்களை உண்டாக்குறான். நம்ம ஏன் அவனுக்கு சான்ஸ் கொடுப்பானே? நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கோம். ஒருவர் நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி இடங்கள் அப்படின்னு நினைக்கிறோம்னா உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேண்டாம், நல்ல மனிதன் அப்படின்னு நினைச்சு போயிடும். இதுக்கு ஹதீஸ்ல அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவங்களை பார்ப்பதற்காக அவங்களுடைய துணைவியார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ராத்திரி நேரத்துல பார்க்க வர்றாங்க, கணவரை பார்க்க வர்றாங்க. இப்ப மாதிரி அப்ப நிறைய லைட்டுகள் எல்லாம் கிடையாது, ஒரு இருட்டான சூழல் தான். பார்க்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வெளியில வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பேசி முடிச்ச பிறகு இப்ப அவங்க வீட்டுக்கு போறதில்லை, இன்னும் கொஞ்சம் இருட்டு, இப்ப தனியா போகணும் நாயம் சொல்லாசவங்க கொஞ்சம் தூரம் அவங்க கூட நடக்கிறாங்க. முன்னால் போவது தன்னுடைய மனைவி, பின்னால் செல்வது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வீட்டுல கொண்டு விட போறாங்க. யதார்த்தமாக 2 அன்சாரி தோழர்கள் அப்படியே கடந்து போறாங்க. அவங்க இந்த காட்சியை பார்த்துட்டு நடைய வேகமாக எடுத்து வச்சாங்க. யார் அந்த 2 பேர்? என்னமோ தெரியல, வேகமா போ அப்படின்னு நடைய வேகமா எடுத்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா நிக்குமா, நீங்க 2 பேரும் மெதுவாவே போலாம், நீங்க 2 பேரும் மெதுவாவே போலாம். அவங்க வேற யாரும் இல்ல, என் துணைவியார், உங்களுடைய தாயார் சபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வேற யாரும் இல்லப்பா, என்னுடைய துணைவியார், உங்களுடைய தாயார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முஃமின்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள். உங்களுடைய தாயார் தான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2 பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவங்க 2 பேருடைய உள்ளத்தில் என்ன ஓடிச்சு அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க நம்ம மேல எதுவும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு பெண் முன்னால் செல்கிறார், பின்னால் நாயம் ஸல்லல்லாஹு போறாங்களே, அது ஒரு பொருத்தமான காரியமாக தெரியல. ஏன்னா பெண் தானே தெரியும், நபியினுடைய மனைவியும் தெரியுமா? இரவு நேரம் ஒருவேளை அந்த நேரத்தில் ஹிஜாபுகள் உடைய சட்டங்கள் வந்திருக்கலாம், அந்த ஹிஜாப் அணிந்திருக்கலாம், அவர்கள் புர்கா அணிந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சூழலை பார்த்து நாயம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை, என்னுடைய துணைவியார் தான். உடனே அந்த 2 பேருக்கு ரொம்ப மாதிரி, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நாங்க ஒன்னும் நினைக்கல. இல்லப்பா, நீங்க நினைக்க மாட்டீங்க, சைத்தான் உங்களை நினைக்க வைப்பாங்க. இல்ல சைத்தான் ஹெஜ்ரி, அப்பதான் சொன்னாங்க, ஹெஜ்ரி மஜரத்தமி மினல் இன்சான், சைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவன் அப்படி எல்லாம் எண்ணங்களை உண்டாக்குவான். 2 தரப்பு விஷயத்தையும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக அவர்கள் கையாண்டார்கள். தன்னை பற்றி தன்னிலை விளக்கமும் கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் இப்படி எல்லாம் யாரையும் பார்த்து உடனடியாக அப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. அவரவர் உடைய அந்தஸ்துகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நாம உள்ளத்துல வச்சிருக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போட்டுட முடியாது. பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நதி, ஆனாலும் பார்க்கிற மனிதருக்கு பட்டன உள்ளத்தில் ஒரு சிந்தனை வரத்தனை செய்யும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனைகளுக்கு நீங்க இடம் தராதீங்க, யாரை குறித்தும் தீய எண்ணங்கள் கொள்ளாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல், இந்த எண்ணங்களில் ஒருபாடு எண்ணங்கள் விட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா எண்ணங்களும் நல்லதல்ல. நல்ல எண்ணங்கள் ஓகே, அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல வருது, நல்ல எண்ணம் அது ஒரு அழகிய வணக்கங்களில் ஒன்று. ஆனா தீய எண்ணம் மோசமானது. ஹதீஸ்ல வருது, இது குர்ஆன்ல வருது, இன்ன பஅலல் லன்னி இஸ்முன், சில தீய எண்ணங்கள் பாவமாக ரப்பிடத்தில் எழுதப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்றால், அப்ப முதல் கட்டமாக பார்க்கிறவர்கள் தீய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் கட்டமாக இந்த செயலில் ஈடுபடுபவர்கள் அது மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்பு தரக்கூடாது. 2ஐயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். இது போல ஏராளமான நிகழ்வுகள் நாம வாழ்க்கையில எதை பாடமா எடுக்கணும், எதை படிப்பினை எடுக்கணும் சொன்னா, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய கண்ணியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்முடைய கௌரவத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் நம் மீது பிறருக்கு தீய எண்ணங்களை உண்டாக்குவதற்கு வழிவகுக்கவே கூடாது. துன்யா அதுல 4 பேர் இருப்பாங்க, எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய விரல்களே ஒரே மாதிரி இல்லைன்னு சொன்னால் நம்மோடு வசிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எப்படி ஒரே மாதிரி அவர்கள் நினைப்பார்கள் எண்ணுவார்கள்? பல மாதிரி எண்ணங்கள் உண்டாகும். நாம தான் அந்த மாதிரி இடங்களுக்கு வாய்ப்பு தராமல் நம்முடைய கண்ணியத்தை கவனத்தில் கொண்டு நடை உடை பாவனைகள் அனைத்தும் இருக்க வேண்டும். உலகத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முஃமின்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் பெருமானாரின் வாழ்க்கையையும் தந்திருக்கிறார். அதை அப்படி படிச்சு பார்க்கணும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, எப்படி நடந்தாங்க, எப்படி பேசினாங்க. ஏன்னா இதுவெல்லாம் நம்முடைய கௌரவத்தை வெளிப்படுத்துகின்ற காரியங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்ணியத்தை நாம் வாழுகிற வரை சிறப்பானதாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் நிலைநாட்டக்கூடிய நிலையில் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.